ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனல் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கூல் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா நுங்கு ஷேக் தான். வாங்க அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். I came through with a fuego. You know I can't come with the hot shit. Talk at the time I'm a topic. இங்க பாருங்க, நம்ம 4 நுங்கு எடுத்துருக்கோம். சம்மர் சீசனில் அதிகளவு கிடைக்கக்கூடிய இந்த சீசன் ஃப்ரூட்டான பாம் ஃப்ரூட்டை நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஷ்ஷாக நம்ம தயாரிக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த நுங்கை நம்ம ஜாரில் போட்டு 1க்கு 2 அடிச்சுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நுங்கு வந்து நல்லா மையம் அரைக்க வேண்டாம். 1க்கு 2 இப்படி அரைச்சி ஒரு பிளேட் எடுத்து அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீசன் ஃப்ரூட்டை தவறாமல் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். 3 பேரீச்சை பழம் எடுத்துருக்கோம். அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம். 1 கப் பால் எடுத்துக்கலாம். அதே ஜாரில் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்ல மையாக அரைச்சிக்க போகிறோம். 1 கப் பால் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஏலக்கான வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து 1 ட்ராப் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் நுங்கை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம நுங்கு ஷேக். இதில் நம்ம மில்க் சேர்த்திருக்கோம் அண்ட் சுகர் நம்ம தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி நீங்கள் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட நுங்கு ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கருப்பு திராட்சை, முந்திரி, பாதாம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அது கொஞ்சம் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு நிறையா வந்து சீசன்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேங்கோவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பாம் ஃப்ரூட், இந்த நுங்காக இருக்கட்டும், இதில் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட் டிஷ்ஷஸில் நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்டை நம்ம அதிகளவில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு தேவையான எல்லா வந்து விட்டமின்ஸ் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கிடைக்குது. ஸோ அது இந்த பேண்டமிக் டைமில் இது குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற எந்த பயமும் இருக்க வேண்டாம். அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுக்கான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நுங்கை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நுங்குங்கிறது வந்து ஒரு கோல்ட் ப்ராடக்ட். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷஸ், கேரட் டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.